நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிசிஎஸ் பணிக்கு தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் மதிப்பூதியம் வழங்க வேண்டும். டிசிஎஸ் பணிக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும். பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிப்பதை கைவிட வேண்டும். பல பணிகளுக்கு மத்தியில் டிசிஎஸ் பணி செய்ய நிர்பந்திக்க கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க நெல்லை மாவட்ட பொருளாளர் ஜெயராம் கோபால், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்க மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சரவணன் சக்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்க நெல்லை மாவட்ட துணைத் தலைவர் ஜெயபால், முன்னேற்ற சங்க மாவட்ட இணை செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிராம நிர்வாக அலுவலர் சங்க நெல்லை வட்ட தலைவர் மணிகண்டன், மானூர் வட்ட பொருளாளர் சாமி கண்ணு, கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்க பாளையம் கோட்டை வட்ட தலைவர் ஹரி முத்துக்குமார், நெல்லை வட்ட தலைவர் கதிரேசன், மானூர் வட்ட தலைவர் ராசையா ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினார். நாராயணன் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிராம நிர்வாக அலுவலர்களின் எழுச்சிமிகு போராட்டம் கண்டிக்கின்றோம். பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது தணிக்கும் வருவாய் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது வருவாய் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். தமிழக அரசே நியமித்திடு. டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடு.